Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப்பில் ஒரு வின்டர் சீசன் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all layers பேனல்ல இருந்து channels பேனலுக்குள்ள போயிடலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த பேனல் இல்லைங்கிற பட்சத்தில் விண்டோ மெனுவில் இருந்து தாராளமாக சேனல்ஸோட பேனலை நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேனல்ஸ் பேனலில் க்ரீன் சேனலை மட்டும் காப்பி பண்ணி ஆகணும். ஸோ க்ரீன் சேனலை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C கொடுத்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் மறுபடியும் லேயர்ஸ் பேனலுக்குள்ளே போயிடலாம். இங்கே ஒரு நியூ லேயரில் நம்ம இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கிரியேட் நியூ லேயர் கொடுத்து ஒரு புது லேயரில் காப்பி பண்ண க்ரீன் சேனலை Ctrl+V கொடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஒரிஜினல் லேயரோட கலர் கொஞ்சம் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால ஒப்பாசிட்டியை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம், லைக் ஒரு 90%. அண்ட் அதே மாதிரி இப்போ நமக்கு அந்த சீசன் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா தேவை. ஸோ நமக்கு தேவையான ஃபில்டர்ஸை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லேயரை ஆஸ் அ ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ லேயரை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். ஸோ ஆஸ் அ ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, ஒருவேளை நம்ம ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபில்டர்ஸ்க்கான வேல்யூஸை நம்ம மறுபடியும் சேஞ்ச் பண்ணணும், ரீமாடிஃபை பண்ணணுங்கிற பட்சத்தில் இந்த லேயர் ஆஸ் அ ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா அந்த வேலையை கொஞ்சம் ஈஸியாக நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு தேவையான ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்டர் கேலரி அதில் பார்த்தோம்னா நமக்கு டிஸ்டார்ட் ஃபோல்டரில் டிஃப்யூஸ் க்ளோ. ஸோ வேல்யூஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அன்சூம் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு அந்த ப்ரிவ்யூ பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக உண்டு. ஸோ கிரெயினினஸ் கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், லைக் ஒரு 5 or 6. அண்ட் அதே மாதிரி க்ளோ அமௌண்ட். ஸோ க்ளோ அமௌண்ட் வந்து ஒவ்வொரு இமேஜுக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மாறும். ஸோ உங்கள் இமேஜுக்கு எந்த அளவுக்கு க்ளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து நல்ல அந்த ஸ்னோஃபால் எஃபெக்ட் நல்லா இருக்கணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நம்ம என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ க்ளோ அமௌண்ட் வந்து ஒரு 5 இருந்தாலே ஓகே. அண்ட் அதே மாதிரி கிளியர் அமௌண்ட். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். என்னென்னா, உங்களுக்கு அந்த ஃபாகியாக இருக்கணும், ரொம்ப பனிமூட்டை மாதிரி தேவைப்படுதுன்னா கிளியர் அமௌண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், நல்லாவே கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நமக்கு அந்த மிஸ்டி எஃபெக்ட் பார்த்திங்கன்னா உண்டு. இல்லை எனக்கு நல்லா கிளியராக இருக்கிற மாதிரி தான் தேவைன்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 9 or 10 என்ன பண்ணலாம், நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். பட் நமக்கு வந்து கொஞ்சம் ஃபாகியாக தேவை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 8 அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லேயர் ஆஸ் அ ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்கிறதுனால ஏற்கனவே நம்ம அப்ளை பண்ண இந்த ஃபில்டரை மறுபடியும் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான வேல்யூஸை தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எல்லாமே ஓகே தான். ஸோ ஜஸ்ட் ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக நமக்கு அந்த ஸ்னோ ஃபால் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா தேவை. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு புது லேயரை க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த நியூ லேயரில் நமக்கு பிளாக் பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா தேவை. ஸோ நமக்கு இந்த ஃபோர்க்ரவுண்ட் கலர் வந்து பிளாக்ல இருக்குன்ற பட்சத்தில் ஆல்ட் டெலிட் கொடுத்து அந்த கலரை நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் அப்ளை பண்ண கையோட ஃபில்டர் மெனுக்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு நாய்ஸ் உண்டு, ஆட் நாய்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் ஒரு சில வேல்யூஸை நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ அமௌண்ட் இந்த அளவுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ 100%க்கு நம்ம என்ன பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து காஷன் தான் நமக்கு தேவை. அண்ட் அதே மாதிரி கண்டிப்பாக மோனோக்ரோமேட்டிக் வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும். ஓகே, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் நாய்ஸ் வந்து இந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ கொஞ்சம் நம்ம பிளர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபில்டர் மெனு அதில் பார்த்தோம்னா நமக்கு பிளர் அண்ட் காஷன் பிளர். ஓகே, ஸோ ஒரு ரொம்ப வேண்டாம், ஒரு பிக்சல் நம்ம பிளர் பண்ணாலே போதும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது இந்த நாய்ஸ் வந்து நமக்கு ஆஸ் அ பார்ட்டிக்கலாக தேவை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த லேயரில் இருக்கும் போதே Ctrl+L கொடுத்து லெவல்ஸை நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஷேடோஸ், மிட் டோன் அண்ட் ஹைலைட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஷேடோவோட லெவல் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 140 என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஹைலைட்ஸ் வந்து ஒரு 142க்கு கீழே நீங்கள் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எரர் வரும். ஸோ மினிமம் நீங்கள் 142 கொடுக்கணும். ஓகே, ஸோ அதுவே ஓகே தான். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு அந்த பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. பட் இந்த பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணலாம், பிளர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபில்டர் பிளர் அண்ட் இதுலேயும் பார்த்தோம்னா காஷன் பிளர். ஸோ போன அளவுக்கு கிடையாது, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், லைக் ஒரு 0.5 அந்த மாதிரி இருந்தாலே ஓகே தான். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் வந்து பிளாக்ல இருக்குது. ஸோ நம்ம இந்த லேயரோட பிளெண்டிங் மோட நார்மல்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்க்ரீனுக்கு சேஞ்ச் பண்ணாலே நமக்கு அந்த பார்ட்டிக்கல் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு மர்ஜ் ஆயிரும்.
பட் இதில் என்ன விஷயம்னா நமக்கு இந்த பார்ட்டிகல் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் விசிபிளாக இல்லை இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் T கொடுத்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் எனேபிள் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்ம இதோட விட்த்தை என்ன பண்ணலாம், அதிகப்படுத்திக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நமக்கு அந்த பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே பார்த்திங்கன்னா விசிபிளாக உண்டு. இன்னும் கொஞ்சம் ரேண்டமாக வேணுங்கிற பட்சத்தில் சேம் இதே லேயரை நம்ம என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அண்ட் மறுபடியும் கண்ட்ரோல் T கொடுத்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் எனேபிள் பண்ணிக்கலாம். பட் இந்த வாட்டி கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கலாம், லைக் ஒரு 180 டிகிரி நம்ம என்ன பண்ணலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு அந்த பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேண்டமாக இருக்கும், இல்லை இதை கூட கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஆல் ரைட், ஸோ ப்ரீவியஸ் ஃபோட்டோஷாப் வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.